அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம போகிறோம் அரஃபா மைதானத்தை பார்க்குறதுக்காக போகிறோம். அரஃபா மைதானம் ஹாஜிகள்லாம் தங்குவாங்கல்ல ஹஜ் செய்கிற இடத்துல. இப்போ அதை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ். அரஃபாவுடைய மைதானம்ங்கிறது ஆக முக்கியமான பூமி. இந்த பூமியில் நம்ம செய்கிற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம கேட்குற துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மக்காவில் ஜியாரத் பண்ண போகிறோம். ஸோ மக்காவில் இருக்கிற நிறைய இடத்துங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் எந்த பூமியில இறங்கியதோ அந்த பூமிக்கு வருகை தருகின்ற பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை. உலகத்தில் உள்ள எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமிக்கு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமான ஹாஜிமார்களே, ஹாஜியாக்களே, நம்ம இப்போ காரி சௌர் என்ற இடத்துல இருக்கிறோம். நம்ம இருக்கிற இந்த இடம் அந்த மலையினுடைய உச்சியை பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய ஹிஜ்ரத்தில் 3 இரவுகள் இங்கே தங்கினாங்க. வரலாறுகளில் ரொம்ப முக்கியமான வரலாறு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் இதே மக்காவுல கடுமையான தாவாவுடைய உழைப்பு செய்கிறாங்க. சில சொற்ப நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசர் என்ன பண்ணுவார், அபூபக்கர் மகன் இரவெல்லாம் இங்கே தங்கிக்குவார். அதிகாலை எந்திரிச்சு என்ன செய்வார்னா, போய் மக்கால என்ன பிளான் பண்றாங்க, காபிர்கள் என்ன பிளான் பண்றாங்க, எங்கெல்லாம் தேடுறாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்டுட்டு இரவுல சொல்லுவார். ஆமீர் இப்னு ஃபுஹைரா என்று அபூபக்கர் அவரையும் அரபாவுடைய மைதானத்துல தான் முதல்ல நம்ம போறோம். பிறகு 8 பினாவுக்கு ஹாஜிகள் போனாலும் இப்ப பஸ் போற ரூட் பிரகாரம் முதல்ல நம்ம அரபாவுடைய மைதானத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த அரபாவுடைய மைதானத்துல துல்ஹஜ் பிறை 9 ஹாஜிகள் தங்குவாங்க. துல்ஹஜ் பிறை 9 ஹாஜிகள் இந்த அரபாவுடைய மைதானத்துல தங்குவாங்க. 9 மதியத்திலிருந்து சூரியன் சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்திலிருந்து குரு சூரியன் மறைகின்ற நேரம். நீங்கள் சொல்லுங்கள், எங்கே நம்ம போயிட்டு இருக்கோம்? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம போகிறோம் அரஃபா மைதானத்தை பார்க்குறதுக்காக போகிறோம். அரஃபா மைதானம் ஹாஜிகள்லாம் தங்குவாங்கல்ல ஹஜ் செய்கிற இடத்துல. இப்போ அதை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ். மைதானம்ங்கிறது ஆக முக்கியமான பூமி. இந்த பூமியில நம்ம செய்யற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம கேட்கிற துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்வான். ஹாஜிகள் மனமுருகி துவா செய்ய வேண்டிய இடம், முக்கியமான இடம் இந்த அரஃபா. ஹஜ்ஜினுடைய விஷயங்கள்ல ஒரு ஹாஜி மற்ற ஏதாவது அமல்களை விட்டுட்டா கூட ஹஜ்ஜி கூடி போயிருக்கு. ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகளில் ஒரு ஃபர்லு அரஃபாவுடைய மைதானத்துல கட்டாயமாக தங்கியாகும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜினுடைய அமல்கள் எதையாவது விட்டுட்டாருன்னு வைங்க, அதுக்கு மாற்று கஃபாரா இருக்கு. அரஃபால தங்கலன்னா ஹஜ்ஜினுடைய ஃபர்லாக இருப்பதனால ஹஜ்ஜே கூடாம போயிடும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜி என்பதே அரஃபா என்றார். ஹஜ்ஜி என்பதே அரஃபா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஹஜ்ஜினுடைய 3 ஃபர்லு இஹ்ராம் கட்டி நியத்து வைக்கிறது, அரஃபால தங்குறது, தவாஃபு ஜியாரத் செய்யறது. இந்த 3ம் ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகள்ல ஒரு ஃபர்ல். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஜ் செய்யறதுக்காக ஒரு ஹாஜி வரார். வந்த இடத்துல அரஃபால வர்றதுக்கு முன்னாடியே மக்கால இருக்கும் போது அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிதுன்னு வைங்க, அவர் ஐசியூல போய் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அந்த ஹாஜி அவர் மயக்கத்துல எங்க இருக்குன்னு தெரியாம ஐசியூல இருக்கிறார். ஆனா அவர் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறதுனால அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஹாஜி ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்துருவாங்க. ஒரு 1000கணக்கான பேர் 2000கணக்கான பேர் அப்படி இருப்பாங்க. அந்த இடத்துல உடம்பு சரியாம போயிருவாங்க. ஆனா ஹஜ்ஜை முடிக்கணுமே, ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரெச்சர்ல வச்ச அவரு எத்தனை 1000 ஹாஜிகள் உடம்பு முடியாமல் இருந்தாலும் அரஃபாவுடைய மைதானத்துக்கு அழைத்து வரப்படுவார்கள். இங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுய நினைவு இருக்கிறதோ இல்லையோ, அவங்க மயக்கத்தில் இருந்தாலும் எங்க இருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்தாலும் அவர் ஹாஜியாக ஆகிவிடுவார். அரஃபாவுடைய மைதானத்துக்கு வந்துட்டார். அந்த
அந்த அளவுக்கு மிக முக்கியமான இடம் இந்த அரஃபாவுடைய மைதானம். லட்சக்கணக்கான ஹாஜிகள் இதே அரஃபாவுடைய நாள்ல இந்த இடத்துக்கு வந்து லுகரையும் அசரையும் தொழுது முடிச்சுட்டு இங்க மனமுருகி கண்ணீர் மல்க அந்த பிறை 9 அன்னைக்கு மகரிபுடைய நேரம் வரை துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்ணீர் மல்க துவா செய்வாங்க. இந்த அரஃபாவுடைய மைதானத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த மாதம் துல்ஹஜ் மாதம் சிறப்பானது, இந்த அரஃபாவுடைய நாள் சிறப்பானது, அரஃபாவுடைய இந்த இடம் சிறப்பானது, இந்த இடம், இந்த மாதம், இந்த நேரம் எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பானதுன்னு சொன்னாங்க. அரஃபாவுடைய மைதானத்துல வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்னு சொன்னா, ஹாஜிகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, இந்த ஹாஜிகளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு உத்தரவு போடுவான். மலக்குகளுக்கு அந்த அறிவிப்பு செய்யப்படும். எல்லா ஹாஜிகளுடைய பாவங்களையும் அரஃபாவுடைய மைதானத்தில் மன்னிக்கப்பட்ட உடனே ஷைத்தான் என்ன செய்வானா, தன் தலையின் மீது மண்ணை வாரி இறைச்சுக்குவான். இத்தனை வருஷமா, இத்தனை நாளா இந்த மக்களை நான் வந்து அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய வச்சேன், பாவம் செய்ய வச்சேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மனிதர்களாக நடக்க வச்சேன், ஒரே ஒரு நாளில், ஒரே ஒரு பொழுதில் அல்லாஹ் தஆலா இவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே என்று சொல்லி ஷைத்தான் தன் தலையின் மீது மண்ணை வாரி இறைச்சிக்கிட்டு ஓடுவான். அந்த அளவுக்கு ஹாஜிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற இடம் இது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி பேருரை, கடைசி ஹுதுபாவை இங்கதான் சொன்னாங்க. எத்தனையோ பிரசங்கம் செய்தாலும் கூட பெருமானாருடைய கடைசி பேருரை, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித் வா அபாக்கும் வாஹித் லா ஃபதீலத லி அரபியின் அலா அஜமியின் வலா ஃபதீலத லி அஜமியின் அலா அரபியின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய இறைவன் ஒருவன், உங்களுடைய தந்தை ஆதம் ஒருவர், உங்கள நிறத்தால், மொழியால், இனத்தால் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. என்ற காசு இருக்கிறனால நான் பெரிய ஆள் கிடையாது, காசு இல்லாதவர் சாதாரண மனிதர் கிடையாது, என்னுடைய ஜாதி உயர்ந்த ஜாதி, உன் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற வேறுபாடு கிடையாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பு நிறத்தினுடைய உடையவர், கருப்பு நிறம் இனத்தை உடையவர், ஆனால் அவர்தான் மதீனாவினுடைய ஷரீஃப்ல வாங்க சொல்லக்கூடிய பொறுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு தான் இருந்தாங்க. எனவே நிறத்தால், இனத்தால், குலத்தால் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடு எல்லாம் உங்களில் கிடையாது. உங்களில் யாரிடத்திலே தக்வா அதிகமாக இருக்கிறதோ, இறையச்சம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ, ஈமான் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை ஆரம்பிச்சாங்க. நீண்ட நெடிய உரை, பெண்களுடைய சிறப்பை பேசினாங்க, பெண்களுடைய கண்ணியத்தை பேசினாங்க, அடிமைகளை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, ஏழை எளிய மக்களை பத்தி பேசினாங்க, அதே மாதிரி வேலையாட்களுடைய உரிமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. எல்லா மக்களுடைய உரிமைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வச்சு பேசினாங்க. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உரையை முடிக்கும் பொழுது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு மார்க்கத்தை நான் முழுமையாக சொல்லிவிட்டேன், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், மார்க்கம் உங்களுக்கு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டதா என்று 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை வச்சு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு முழுமையாக மார்க்கத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க என்று சஹாபாக்கள் சொன்ன பொழுது, பல்லிக ஷாஹித் அல் காயிப, இருக்கிற சஹாபாக்கள், இங்க இருக்கிற நபி தோழர்கள் இல்லாத மக்கள்கிட்ட இந்த தீனை கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்க. 1,00,000 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? எந்த டைரக்ஷன்ல அவருடைய ஒட்டகம் நின்றுச்சோ அந்த டைரக்ஷன் நோக்கி அப்படியே சஹாபாக்கள் புறப்பட்டு உலகம் முழுக்க போனாங்க. போய் வீட்டுக்கு போய் ஜாமான் எடுக்கல, வீட்டுக்கு போய் துணிமணி எடுக்கல, வீட்டுக்கு போய் ரெடி ஆகல, அப்படியே சஹாபாக்கள் புறப்பட்டு போய் நாடு முழுக்க எல்லா இடங்களுக்கும், உலகம் முழுக்க எல்லா இடத்துக்கும் போய் இந்த தீனை சொன்னாங்க. 10,000 சஹாபாக்களுடைய கபர் மட்டும்தான் சவுதி நாட்டுல இருக்கு. 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களுடைய கபர் எங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வேண்டி உலகம் முழுக்க புறப்பட்டு போனாங்க. அப்படிப்பட்ட பரக்கத்தான பூமியில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பூமி. கண்ணியமான ஹாஜிமார்களே, எத்தனையோ ஹாஜிமார்கள் வந்திருக்கிறோம், பலர்களுக்கும் பல தேவைகள் இருக்கு. எல்லா தேவைகளுக்காக நம்ம துஆ செய்வோம். நம்ம எல்லோருடைய வருங்கால ஹஜ்ஜுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்வோம். இதே நேரத்தில் என்னுடைய தாய், என்ற தந்தையோடு உடன்பிறந்த சகோதரி, என்னுடைய பெரிய மாமி ஊர்ல மௌத்தாயி அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய மகஃபிரத்துக்காக இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகள் துஆ செய்யுங்க. நம்முடைய சகோதரர்கள் பல பேருக்கு பல தேவைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காக துஆ செய்யுங்க. நம்முடைய நண்பர் நிசார் பாய் இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடமே இன்ஷா அல்லாஹ் அந்த தம்பதிகள் ஒரு அழகான குழந்தை செல்வத்தோடு இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் மனமுருகி எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்குவோம். நிறைய ஹாஜிகளுக்கு நிறைய தேவைகள் நம்மகிட்ட சொல்லி இருக்கிறாங்க. எல்லா ஹாஜிகளுடைய தேவையும் அல்லாஹ் தஆலா லேசாக்குவாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க.
கொடுமையான ரொம்ப கோபக்காரன் அப்படி எப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நம்முடைய அல்லாஹ் வந்து ரஹ்மான், நம்முடைய ரப்பு இரக்கம் உள்ளவன், 70 மேலான கருணையாளன். அதனால அந்த ரப்பு வந்து நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கருணை காட்டுற ரப்புன்றதுனாலதான் பாவம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நம்மளால நல்ல விதமா இருக்க முடியுது. 20 விட இன்னொரு பெரிய சிஃபத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், சத்தார்ன்ற ஒரு சிஃபத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன்னா சத்தார் பாவத்தை மறைக்கக்கூடியவன், எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹால மறைச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்ப அந்த ஒரு சிஃபத்தை அல்லாஹ் கிட்ட இல்லைன்னு வைங்க, அல்லாஹ் அந்த சிஃபத்தை தனக்குள்ள வச்சுக்கிடலன்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் அன்னன்னைக்கு பட்டியல் போட்டு அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சா எல்லாருடைய நிலைமை என்ன ஆகுறது? இன்னைக்கு காலையில இருந்து ஒருத்தர் பாவம் செஞ்சாரா, அவருடைய நெத்தியில இன்னைக்கு என்னென்ன பாவம் செஞ்சாரு, இல்ல ஏதோ ஒரு ரூபத்துல மக்களுக்கு தெரியுற மாதிரி அல்லாஹ் பண்ணியிருந்தா என்ன வருது? உண்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்ம பாவத்தை மறைக்கக்கூடியவனாக, நம்முடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் தாலா. இந்த முஸ்தலிஃபால தங்கி தான் கல்லு பொறுக்குவாங்க. இதுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு மினாவுடைய டென்ட்ல போய் இந்த முஸ்தலிஃபாக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடு அல்லாஹ், முஸ்தலிஃபால தங்குற பாக்கியத்தை கொடு, மினால தங்குற பாக்கியத்தை கொடு, அரஃபால தங்குற பாக்கியத்தை கொடு, எங்களை ஹஜ்ஜ நசீபாக்கி கொடு அல்லாஹ்னு சொல்லி இந்த இடத்த பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஆசை அதிகமாகணும். ரசூலுல்லாஹ் கிட்ட யார் ரசூலுல்லாஹ் 10வது காலையில இங்க வந்துருவாங்க. திரும்ப இங்க தான் 13 வரைக்கும் அந்த நாட்கள் தங்கி இருப்பாங்க. இங்க இருந்து தான் ஷைத்தான் கல்லெறிய போறது. இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்க, இந்த மலை மேல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய மகனார இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து போனது இடம். ஆக்சுவலா அந்த இடத்துல கொண்டுட்டு போயிருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து அறுக்கலான்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணும் பொழுது அந்த கத்தி அறுக்கல. அல்லாஹ் தாலா ஆளை கொடுத்து அங்க அறுக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தான். அப்போ அவங்க வந்து அந்த கத்திய அறுக்க மாட்டேங்குது கோபத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, தூக்கி வீசுறாங்க. பக்கத்துல இருக்கிற பாறை 2ஆ பிளந்துருது. அப்ப அந்த கத்தியை பார்த்து கேட்கறாங்க, நான் இவ்வளவு நேரம் அறுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், நீ அறுக்க மாட்டேங்குது, இந்த பாறையை வந்து இப்படி துண்டாக்கிட்டியே அப்படின்னு போது அல்லாஹ் தாலா எனக்கு பாறையை வந்து உடைக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்தான். ஆனா அந்த உங்களுடைய கழுத்தை அறுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல, அதனால நான் வெட்டல. இங்க எந்த கனவு கண்டாலும் சரி அது அவங்களுக்கு கட்டாய கடமை. அதன் அடிப்படையில் தான் மகனார்ட்ட கேட்கிறாங்க. மகனார் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த வழியாக அழைச்சிட்டு போகும்பொழுதுதான் ஷைத்தான் பின்தொடர்ந்துட்டே வந்துகிட்டு இருக்கிறான். யார் யார் மூலியமா, மனைவி மூலியமா, யார் யார் மூலியமாவோ அதை நிறுத்தணும், கெடுக்கணும், அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு மத்தியில விரோதத்தை உண்டாக்கணும் பல முயற்சிகள் ஷைத்தான் எடுக்கிறான். ஆனா எந்த முயற்சியுமே பலிக்கல. அப்படி இருக்கும்பொழுதுதான் இந்த இடத்துல வரும்போது நம்ம பார்ப்போம், 3 இடத்துல ஷைத்தான் வந்து அவர் سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إني أريد العمرة فيسرها لي وتقبلها مني. يا الله நான் நிச்சயமாக உம்ரா செய்ய நாடிவிட்டேன். என்னுடைய உம்ராவை லேசாக்கி தருவாயாக, ஒப்புக்கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து தக்பீர் சொல்லுவோம், நம்ம கூட சேர்ந்தே சொல்லுங்க எல்லாரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. லப்பைக் اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் உம்ரா பண்ண போகிறோம். لا إله إلا الله
الله وحده لا شريك له له الملك والموجبات رحمتك وعزائم مغفرتك والسلامة من كل اسم والغنيمة من كل منذر والمنقلب في المال والأهل والولد اللهم إني أسألك رزاك والجنة وأعوذ بك من سخطك والنار الله كل شيء قدير اللهم إني أعوذ بك من الشك والشرك والشقاق والنفاق وسوء في همة حبا الأنام يا دعاة رب السماء يا من صنعتم في الأرض نورا يا قلوبا فيها الوفاء بشراكم اليوم. ஸோ கைஸ் தவாஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சை பண்ண போகிறோம் சஃபா மர்வா. ஸோ கைஸ் சஃபா மர்வா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருப்பான், ஒரு 2 years 3 years 4 years இருக்கும். சை பண்ணிட்டு நான் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ கைஸ் இந்த மொமெண்ட்டை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சஃபா மர்வா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 years old மேன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் லாங்குவேஜ் எனக்கு சுத்தமாக புரியல. பார்த்தா அல்ஜேரியாலேருந்து வந்திருக்காரு. ஒரு வேளை நம்ம வீடியோ பார்த்துருப்பாரு போல். From which country? Algeria. We are in Brunei. Brunei. But actually we are Indians. We family work there. Yes. Alhamdulillah. Happy to meet you.